அஸ்லாமலைக்கும். இது வரைக்கும் நிறைய கேக் பண்ணியிருப்போம். ப்ரௌனிஸ், டீ கேக்ஸு, பர்த்டே கேக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊர்பட்ட வேலை இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமாங்க, நம்மளோட மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ட்ரீம் கேக்கு, அப்புறம் ஜார் கேக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் தெரியாதனமாக ஆட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்ததும். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீசஸ் ஆஃப் மினி ட்ரீம் கேக்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சாக்லேட் கேக்கை கரெக்டாக கட் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே செட் பண்ணி, அதுக்கப்புறமா சாக்லேட் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி அதையும் போட்டு, அடுத்த கெனாஷ் ரெடி பண்ணி அதையும் போட்டு, இப்போ ஃபைனலாக மில்க் சாக்லேட் லேயருக்காக அவனுக்குள்ளே மில்க் சாக்லேட் வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். இது செட் பண்ணுறதுக்காக 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் விட்டுற போகிறேன். அப்புறம் நான் செய்கிற ட்ரீம் கேக் மட்டும்தாங்க டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊருக்கு வந்தப்போ ட்ரீம் கேக்கெல்லாம் யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிட்டதில்ல, ஹோம் பேக்கர்ஸ்கிட்டையோ இல்லை பேக்கரிலையோ நான் பார்த்ததும் இல்லை அதிகமாக. பட் நான் செய்கிற ட்ரீம் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த டொக்குன்னு அந்த மில்க் சாக்லேட் லேயரை உடச்சி அதுக்குள்ளே வந்து க்ரீமியான கேக், அந்த க்ரீமெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு வேறு லெவல் ஃபீல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை யாருக்கு ட்ரீம் கேக் ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னதான் அவுட் ஆஃப் ட்ரெண்டில் இருந்தாலுமே மெனுவில் ஆட் பண்ணதுமே டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக ஒரு கேக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை தான். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது அரௌண்ட் நியூ டெல்லியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த சூப்பரான ட்ரீம் கேக் நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நான் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.